சூப்பர் சப்ஜெக்ட், ஃபேண்டாஸ்டிக் ஸ்கிரிப்டியா. ஆமா சார். ஆனா இந்த தயாளன் தான் பாவம் ஈஸியா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டானயா. சார் அவனை விடுங்க சார். அந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க. லைஃப்ல முதல் முறையா ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு தான் சார். கரெக்ட். இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல. தயாளன் மர்டர் கேஸை சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட்டை ஈஸியா பிடிச்சிடலான்னு பார்த்தா அது முடியாது போல இருக்கே. ஆமாயா, என்ன பண்ணலாம் சார்? பன்னீரே பண்ணி ஆரம்பிச்சு அளக்க கூடாது. சூப்பர் சூப்பர். Thank you, sir. ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ்னு ப்ரூவ் பண்ற நீ. ரோல் மாடல் மாதிரி இருக்கு அந்த சேர்ல அந்த டர்னிங், அதுவும் வெரி குட். ஆனா இந்த கதையில எங்கேயுமே நான் கிரிக்கெட் படிக்கலையே சார். சாரி சார். சார் அம்பாஸ்டர் பல்லா ஹோட்டல் ஜிஎம் உங்களை பார்க்க வந்திருக்கா சார். வர சொல்லு. ஓகே சார். நான் யாரு? கமிஷனர். அது யார் சீட்டு? உங்க சீட். நீ எதுக்கு உட்காந்த? எமோஷனல் நீங்க மாறி உட்காந்துட்டீங்க, அதனால நான் மாதிரி உட்காந்தனா. சரி, நீ யாரு? ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர் நீங்க தான் சார் சொன்னீங்க. இன்டெலிஜென்ட்டா? வெரி ஆர்டினரி இன்ஸ்பெக்டர். ஸ்டாண்ட் தேர். ஓகே. நான்சென்ஸ். தொப்பி போடு மேன். எஸ் சார். கெட் அப். நில்லு. சாரி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். பேர் அண்ணாமலை. இருக்கட்டும். எங்க ஹோட்டல்ல வெயிட்டரா இருக்காரு. அது அவன் தலையெழுத்து. சினிமால டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆயிட்டானா அது ஜனங்களோட தலையெழுத்து. சார், தயாளன் சாரை செக்இன் பண்ணி நான் தான் சார் அவர் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். ரொம்ப பாசமா பழகினார் சார். எனக்கு ஒரு ப்ரொடியூசரை தெரியும், அவரோட பையன் கூட ஹீரோவா நடிக்கிறான். அவங்கிட்ட உங்க கதையை சொல்றேன்னு சொன்னார் சார். சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். தயாளன் சொன்ன ப்ரொடியூசர் கங்கையா தான். சார், அருமையான வில்லேஜ் லவ் சப்ஜெக்ட் சார். நாளைக்கு சங்கர் சார் ஆபீஸ்ல கதை சொல்ல வர சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு ஏன் இங்க வந்தீங்க? அந்த கதையை ஒரு டைரியில எழுதி தயாளன் சார்ட்ட கொடுத்துருந்தேன் சார். அந்த டைரியை இந்த இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டு வந்துட்டார் சார். டைரி இல்லாம எனக்கு ஃப்ளோ வராது சார். ஒரு சீனு செதுக்கி வச்சுக்கிறேன் சார். இந்த டைரியா பாரு சார். இதே டைரி தான் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கு என் கதை மட்டும் ஓகே ஆயிடுச்சுல, நாட்டாம கேரக்டர் நீங்க தான் சார் பண்ணணும். ப்ரே பண்ணுங்க சார். யோ, சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல? ஆமா சார். அவங்க நல்லா தானே பண்ணாங்க? ஆமா சார். அப்ப அவங்களே வச்சு பண்ணியா? ஃபீல் பண்ணிட்டேன் சார். ஃபீல்? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். போ. வரேன் சார். தேங்க்யூ சார். சாரி சார். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். நீ உருப்படியா ஏதாவது பண்ணணும்னா அந்த ஆல்பர்ட்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு. ப்ளீஸ் கெட் அவுட். சார் எக்ஸ்கியூஸ் மீ. நான் தான் ப்ளீஸ்ன்னு சொன்னேன். கண்ணாடி கண்ணாடி என்னது சார்? பிராண்டடா? ரேபன். அதான் திருப்பி கேட்குறேன். தேங்க்யூ சார். ஐயோ, ஒரு வெயிட்டரோட கதையை வெயிட்டான கதை நீ இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஏய், 2 சாரிண்ணா, ஒரு டீ கொடுங்க. சார் தயாளன் மர்டர் கேஸ் அக்யூஸ் சார். நான் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, தேங்க்யூ. நீ வாடா. மரியாதாஸ், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் சாரை பார்த்து வந்துடுறேன். சார் நானும் வரேன் சார். ஏன்? கமிஷனர் உங்களை பாராட்டுறது நான் என் காதால கேட்கணும் சார். வாங்க சார். சார், குற்றவாளிகளை வெயிட் பண்ணியே பிடிச்சிடலாங்கிற என்னோட தேரி இவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் அவுட் ஆகும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க சார். பை த பை, இந்த ஆபரேஷன்ல மரியாதாஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. நீ பண்ண வேலைக்கு ஸ்டைல் வேறையா? கூலிங் கிளாஸ். ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறேன்ட்டு 4 அக்யூஸ்ட கோட்டை விட்டு வந்திருக்க நீ. உனக்கு என்ன ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நினைப்பா? ஓடுற பைக் மேல ஜம்ப் பண்ணி ஒரு போலீஸ்காரனோட முட்டியை உடைச்சு வச்சிருக்கியா? ஏண்டா ஒருத்தன் பயந்து ஓடி போறான், அவனை எதுக்கு நீ பறந்து போய் கிக் அடிக்கிற? ஏமாந்தவன் கிடைச்சா ஏர்லயே லாக் பண்ணுவியா? அவன் போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல விழுந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் பூரா எரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ். இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல. சார் நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார். ஓ, என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருந்தியா? இருக்கிற பைப் லைனுங்கள்லாம் நீ உடைச்சு விட்டதுனால
எங்கேயுமே தண்ணி வரல. உன்னால டோட்டல் கமிஷனர் ஆபீஸே நாறுது. சார் பாவம், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். ஆமா, இந்த ஆக்ஷன் பிளாக்ல உனக்கு என்ன ரோல்? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் வந்து ஓரமா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு. போங்க சார். சார் ஏய், இங்க வா. சார் கிரிக்கெட் சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா? மாற்றவன் கிட்ட கிடைக்கிற க்ளூவை வச்சுதான் நாம அந்த ஆல்பர்ட்டை பிடிக்க முடியும். சோ இனிமேலாவது கேர்ஃபுல்லா டீட்டெயில கலெக்ட் பண்ணு. ஏற்கனவே தேவையானது கலெக்ட் பண்ணியாச்சு சார். தேவையானதை கலெக்ட் பண்ணிட்டியா? இது செத்து போன தயாலனோட டைரி சார். ஹரிதாஸ், நீங்க எல்லாம் வெளியே போங்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன். மணி இப்போ 4 ஆகுது. நாளைக்கு இதே நேரம் மேட்ச் ஆரம்பிக்கும். ஆண்டவன் எனக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கான். ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரே ஒரு நிமிஷம். அதுக்குள்ள இந்த ஆல்பர்ட் யாரு என்ன ஏதென்ற டீட்டெயில் எனக்கு வந்தாலும் நான் ஒரு நிமிஷம் கண்ணு மூட போறேன். அதுக்குள்ள உங்கள உண்மை சொல்ல போறேன். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நிக்கணும். And your time starts now. சொல்லு. நான் என்ன சார் சொல்லணும்? அடிச்சேன்னா ஏன்டா முன்னாடி வந்து என்ன? நான் முன்னாடி வரேன் சார். அவங்க தான் பின்னாடி போயிருக்காங்க. இப்போ உனக்கு தெரிஞ்ச உண்மை சொல்லேன்னு வை. கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேன். பரவாயில்லையா? ஆல்பர்ட் பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும் சார். குட். வா சார், நான் சொல்றதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆல்பர்ட் இருக்கிற இடம் வந்து எக்மோர். மொத்த சீட்டிங் கெப்பாசிட்டி 1100. டிக்கெட் விலை 10 ரூபா, 90, பாக்ஸ் 120. பக்கத்துலேயே பேபி ஆல்பர்ட்டும் இருக்கு. சூப்பர் ஸ்டார் படம்லாம் அங்கே தான் சார் ரிலீஸ் ஆகும். என் படம் அங்கதான் ரிலீஸ் ஆகணும். அதில் நம்ம இங்க இருந்து ரிலீஸ் ஆகும். உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையா வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டார் படம் அங்கே ரிலீஸ் ஆகுறது இல்லையா? சார், இவங்க தான் பன்னீர் வைஃப். வாமா சார். பன்னீர் சம்சாரம் சார். உன் புருஷன் ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான். கிரிக்கெட் பெட்டிங், இன்டர்நேஷனல் கிரைம். அவன் பின்னாடி பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் யாரு என்ன ஏதுன்னு சொல்ல சொல்லு. இல்லைன்னா எந்த ஊர் ஜெயில இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. மறுபடியும் உன்னால பார்க்கவே முடியாது. அவனை அப்ரூவரா மாற சொல்லு. என்ன? மரியதாஸ் சார் கூட்டு போங்க. ஆமா சார். பன்னீருடைய பொண்டாட்டிய செல்ல விட்டு வந்துட்டேன். நமக்கு எதுக்கு சார் இந்த வேலை? மரியதாஸ், அந்த செல்லை நான் இப்போதான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பன்னீர் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்ல போறான். அதை அப்படியே நான் இந்த சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர் கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்க போறேன். இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாரு. உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றத சொல்லிட்டினா உன்னை விட்டுருவாங்களாம். சொல்லிடியா? எனக்கு பின்னாடி கடங்காரனும் தரித்திரமும் தாண்டி இருக்கு. ஏண்டி அவன் தான் அறிவில்லாம அனுப்பிச்சிருக்கான். நீ வந்து கேட்குற. எவனா கொலை பண்ணிட்டு அவனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? அதானே. அப்படியே அந்த பூமிநாதன் உன்ன பிடிச்சாரு. அந்த பூமிநாதன் இருக்கானே ஒரு ஏடிஎம் மசாலா வாட்ச்மேன் உட்கார கூட வக்கில்லாத. இவனுக்குலாம் இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்து அதுக்கு ஒரு பைக் பக்கத்துல வாட்டர் கேன் சைஸ்ல ஒரு அல்ல கை. இவனுக்குலாம் இவன் தான் வேலை கொடுத்தானோ. நீ சட்னியை தொட்டு விட்டு.
வேற யார் தான் அந்த கொலையை பண்ணிருப்பா? அந்த பைலட் தேட்டர் ஓனரை பிடிச்சா கூட ஏதாவது தெரியும். அதை விட்டுட்டு என்ன போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கான். யோ மெதுவா பேசியா, கேட்டு போகுது. அந்த காக்கா பார்த்து தானே இருக்கான். கண்டுபிடிக்கிறான் பெரிய காக்கா சூர்யா. ஆளும் இவனை போலீஸ்ல சேர்த்திருக்கணும். சரி பாஸ். சார் ஆப்ரேஷன் ஃபெயிலியர். எனி டெவலப்மெண்ட்? சார் பொண்டாட்டி செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். எது பொண்டாட்டியே செட் பண்ணிருக்கியா? யாருக்கு? சார் பொண்டாட்டி பன்னீருக்கே செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை வந்துடும் சார். இடியட். பொண்டாட்டி கிட்ட எவனாவது உண்மையை சொல்லுவானாயா? நான் ஒரு டாக்டர் அமைச்சிருக்கேன். நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிற வழியை பார். ஓகே சார். இந்த டெஸ்டுடைய பேரு நார்கோ அனாலிசிஸ். இதுல இருக்க சோடியம் தைப்பென்டால ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா 5 நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துரும் வாய் வழியா. டாக்டர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBBS, FRCS, ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோ, லண்டன் ரிட்டர்ன், துட்டு சம்பாதிக்கிறது இன் இந்தியா. ஊசி குத்துனா உண்மை வரும்னு கண்டுபிடிச்சிங்களே, ஆனா யாருக்கு குத்துனா வரும்னு கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு குத்துறதே வேஸ்ட். குத்துங்க. காட்டுங்க. భానుమతి సత్యంగా నాకు ఏ ద్రోహం చేయాల. నాకు వేళకారికి ఏ కనెక్షన్ లేదు. నా మంచివాడే. కోట్లు இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும். சத்தியமாக நான் வண்டி தள்ள விட மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசில் ஒரு ஆசை வரும். நான் அது கிடச்சோன்னே அது மேலே உள்ள ஆசை போயிடும். ஆனால் எனக்கு மட்டும் அவன் மேலே உள்ள ஆசை எப்பவுமே போகாது. எப்பவுமே போகாது. எப்பவுமே போகாது. எப்பவுமே போகாது. எப்பவுமே போகாது. Hi, I am Ilyas Khan, Assistant Commissioner, Delhi Police. I want to interrogate the suspects. மும்பை போலீஸ், நீ டெல்லி போலீஸ், ரெண்டு வாட்டி வாக்கூர் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், ஒரிஜினல் போலீஸ். அடிங்க. சார், டெல்லியில இருந்து வந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இலியாஸ் அங்க இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் ரூமுக்கு வா. ஓகே சார். சாரி சார். सॉरी सर, सॉरी सर, माफ कर दो सर. மரியாதாஸ் சார், உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே, கமிஷனர் கிட்ட போட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. सर साहब पूछते हैं आपके बाल बच्चे. Stop it! எனக்கு தமிழ் தெரியும். मुझे சொல்லிடலாமே. கமிஷனர் கூப்பிடுறாங்க. चलिए साहब, आइए. ஆமா, செத்து போன தயாளன் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூமுக்குள்ள செக் இன் பண்ணா? நைட் 2 மணிக்கு சார். பன்னீர் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூமுக்குள்ள போனான்னு சொன்னேன்? மார்னிங் 10 மணிக்கு சார். நடுவில் யாரும் போலையா ரூமுக்குள்ள? சார் 4 வாட்டி அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியாச்சு, யாருமே போகல. என்னையா அது, காலம்பரம் 6 மணிக்கு தயாளன் செத்து போயிட்டு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சொல்றாங்க. அது மட்டும் எப்படி? அவன் நெஞ்சில ஸ்ட்ராங்கா கத்தி பாஞ்சு தான் செத்துருக்கான். சூசைட் எல்லாம் சான்ஸே இல்லை. என்னையா சொல்றான்? அவன் சூசைடும் பண்ணிக்கல, பன்னீரும் சாகடிக்கலன்னா தானே அண்ணன் ஆகாயத்துல இருந்து கத்தி வந்து குத்துச்சா அவனை? சார், ஒரு மேட்டர். அவன் சாகும்போது சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான். அப்படின்னா சந்தானமோ இல்ல சூரியோ தான் அவனை கொண்டு இருக்கணும். சார், நான் அதை மீன் பண்ணல சார். என்ன பின்ன என்ன, அவன் சாகும்போது சிரிச்சிட்டு செத்தானா அழுதுட்டு செத்தானா, அதுவா இப்ப முக்கியம்? சார், கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட இப்ப ஆல்பர்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஆல்பர்ட் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா தயாளன் செத்து போன மேட்டர் நம்மளை தவிர வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த கிரிக்கெட் பிளேயர் அவன் சொல்லி வச்ச மாதிரி ஆட மாட்டான். சோ கேம்பிளிங் நடக்காது. ஆல்பர்ட் கிட்ட நம்ம நெருங்க முடியாது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தயாளன் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கிறதும் பன்னீரும் தான் கையில இருக்கிற ட்ரம்ப் கார்ட்ஸ். தயாளன் இல்லாததுனால பன்னீர் ஹெல்ப் இல்லாம நாம ஆல்பர்ட்டை நெருங்க முடியாது. பன்னீரா? அவன் தான் கிரிக்கெட் பத்தி எதுவும் தெரியாதுங்கிறானே. பன்னீருக்கு கிரிக்கெட் தெரிய வேணாம், ஆனா தயாளன் நேத்து யாரையெல்லாம் மீட் பண்ணாங்கிறது பன்னீருக்கு தான் தெரியும். சோ பன்னீர் மூலியமா அவங்க எல்லாரையும் நாம மீட் பண்ணா அவங்களுக்கு கிரிக்கெட்டும் தெரியும், கேம்பிளிங்கும் தெரியும், ஆல்பர்ட்டையும் தெரியும். சோ பன்னீரை தவிர மற்றவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு பன்னீர் எங்க கூட்டு வா. டூ இட் நவ்.
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? மேட்லி ரோட் சபை கிட்ட என் பொண்டாட்டிக்கு ஒரு இட்லி கடை இருக்குது. சரி, அங்கே டெய்லி உங்க ஆளுங்க போய் ஓசியில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மாமலும் பண்ணிட்டு போயிடறாங்க. நிஜமா சார்? அது நிறுத்த சொல்லி நீங்கள் உடனே ஒரு ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதான் அம்மா ₹1 இட்லி போடுறாங்கல்ல, அப்புறம் இன்னும் ஏன் ஓசிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சார் நான் இல்லை சார். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் ஆர்டர் போடுறேன். நம்ப மாட்டேன். சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியமா? உங்க மேல சத்தியம் பண்ணுங்க. ஏன் மேலையா? உங்க தலையில அடிச்சு. சத்தியமா? தொப்பி இல்லாம. ஆர்டர் போடுறியா? பன்னீர், இதுல கேம்பிளிங்காக நாங்க சந்தேகப்படுற எல்லாரோட போட்டோவும் இருக்கு. இதுல தயாளன் நேத்து யாரையாவது மீட் பண்ணானான்னு பார்த்து சொல்லு. சரி சார். சார் இவன் தான் சார். இவன் பேர் பீட்டர். இவன் தான் ராணியை செட் பண்ணி கொடுத்தான். சார் இவன் எப்ப சென்னை வந்தாலும் செக்கர் ஹோட்டல்ல தான் சார் தங்குவான். எஸ். இங்க வந்து வந்துட்டு இருக்க நீ. Hey, what are you doing? Hey, I'm innocent. No, no. இவதான் ராணி. யாரே மாத்திர வெள்ளக்காரி போல இருக்கா? இவ பேர் ராணியா? ஓ, நீலாம் போலீஸ். கமல் சார் பக்கத்துல இருக்காங்களே, இது யாரு? ராணி. நீ மட்டும் வெள்ளக்காரி ராணின்றா? எங்க டீம்ல யாருக்குமே ஒரிஜினல் பே கிடையாது. இன்ஃபேக்ட் என் ஒரிஜினல் நேம் பழனிசாமி. நம்ப முடியுதா? மிஸ்டர் பீட்டர் பழனிசாமி, ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட். இன்னைக்கு நைட் ஒரு பெரிய கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு. அதுக்கு அந்த பிளேயர் ராணி 2 பேருமே வருவாங்க. யார் அந்த பிளேயர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வேலை ராணிய செட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். நல்ல வேலை. தயால் பிளேயர் கிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருக்கான். அது ராணிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கோட் வேர்டை சொன்னதும் ராணி பிளேயரை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவா. அங்க அவங்க டீலிங் முடிஞ்சதும் பவுலா என்ன சிக்னல், என்ன ஓவா, எவ்வளோ ரன் எல்லாமே ராணிக்கு சொல்லிடுவா. அத ராணி தயாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. இவ்வளவு தான் எனக்கு தெரியும். சரி, பார்ட்டி எங்க நடக்குது? ஹோட்டல் ஹில்டன். ஹே, அவன் வந்துட்டான். நீ போய் ராணிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்துரு. குயிக். ஹலோ ராணி. Who are you? ஐ தயால் ஃப்ரெண்ட் பன்னீர். வாட் டெல்லிங் பவுலர் யூ? Why should I tell this to you? I'll talk to Dayal. சூப்பர் பாத்ரூம். இந்த நம்பர் யார் உனக்கு தெரியுமா? அத ராணி தான். இந்த அவகிட்ட பேசு. Hello? ராணி, Who's this? Peter, Paneer's man. Who's he? You may reveal the matter to him. What happened to Dayal? He is totally drunk, intoxicated. You may tell that guy, Paneer. Okay. It's 10th over 13 runs. Signal racing call out twice. 10th over 13 run signal 2 வாட்டி காலர். Thank you ராணி. கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது. 2 டீமும் பெவிலியன்ல இருந்து பிட்சுக்கு இறங்க தயாரா இருக்காங்க. நடுவுல இந்த மேட்ச பத்தி எதுவும் ஃபிக்ஸிங் பெட்டிங் நடக்கிறதா நியூஸ் பரவி இருந்தாலும் ஆடியன்ஸ் அத பத்தி கவலைப்படாம மேட்ச பார்க்க ஆரவாரத்தோட காத்திருக்காங்க. Let's go to Chepauk Stadium. யாரு பாரு. சார், தயாளன் மொபைலுக்கு பிரைவேட் நம்பர்ல கால் வருது. அப்ப ஆல்பர்ட்டா தான் இருக்கும். நீ தயாளன் பேசுற மாதிரி பேசி ராணி சொன்ன மேட்டர் அவன்கிட்ட சொல்லு. ஸ்பீக்கர் போன்ல போட்டு. ஓகே சார். தயால், ஆல்பர்ட். பவுலர் நேம் ராகேஷ் சௌத்ரி. 10th over 13 ரன். சிக்னல் 2 வாட்டி காலர் தூக்குவான். தேங்க்யூ தயால். கட் பண்ணு. ஆல்பர்ட் அந்த நம்பர்ல ட்ராக் பண்ணி இமிடியேட்டா எங்க இருந்தாலும் பிடிங்க. கம் ஆன் குயிக். ஓகே சார்.
மிஸ்டர் இலியாஸ், சோ நீங்க உடனடியா ஸ்டேடியத்துக்கு போறீங்க. அந்த bowler சிக்னல் கொடுத்துட்டு 10வது ஓவர்ல 13 ரன் கொடுத்தான்னா இமிடியேட்டா அங்கேயே பெவிலியன்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. Yes, sir. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். लगा 10 का लगा हाँ ओके फाइन Fascinating period of play now. Half the over's gone, and the rate, well, just over 9s. And I'm with you, Sonny G. Knight Riders to blow it. Such a fantastic opportunity. என்னையா 10வது ஓவர்ல எந்த சிக்னலுமே கொடுக்கல அவன்? எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் ராணி சொன்னதான் சொன்னேன். ஹலோ தயால், ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம், ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம், ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ 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 போலீஸ்காரங்களா ஸ்கீம் की आंख ஆல்பர்ட், உன்னால தப்பிக்கவே முடியாது. யோ வண்டியை நிறுத்தியா வண்டியை. ஆட்டோ எது சார் போனா? சவுகார்பேட் போப்பா. எதுக்கு நடுவோட் வண்டியில் போயிட்டு இருக்க? கிளம்பு, போ போ போ. கிளம்புறேன் சார். அண்ணே, யாரு? உன் பணம் மொத்தம் இதுல தான் இருக்கு. எனிகா இதுல 12 கோடி இருக்கு. ஓகே சார், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீ எத்தனாவது ஓவர்ல பெட் கட்டின? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணே. 10வது ஓவர்ல நான் பெட் கட்டி தோத்த பணம். சூட்கேஸ் கூட மாறாம அது உன் கைக்கு வந்திருக்குன்னா நீ பெட் கட்டி ஜெயிச்சிருந்தானே அர்த்தம். சொல்லு. 13வது ஓவர்ல பெட்டு கட்டினேன்.
யார் கொடுத்த இன்ஃபர்மேஷன்? ராணிகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு போலீஸ் பன்னீரை செட் பண்ணாங்க. நான் பன்னீர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு அவன் பொண்டாட்டியை செட் பண்ணேன். சூப்பர் பாத்ரூம். It's 10 over 13 rounds. Signal caller rising twice. தேங்க்யூ ராணி. Hey, it's not 10th over 13 rounds. Oh, sorry. It's 13 rounds. Oh, 13th over 10 rounds. 13 over. It's his highest score in the L, and what a day Sunny has chosen to do it. Yes, the finals of the DL 2012. Once again, tremendous use of beat and a proper cricketing shot. That's the lofted cricketing shot. That's all. That's all. And earlier in the day, there was a pulse question about McCullum, whether it would. What a shot! That's a fantastic shot. It's Jacques Cullis now. A dot through the keeper. Yeah, well, the spinners, if they. The shot inside out. 4 more. ₹3 கட்டினேன், ₹5 வந்துச்சு. இதோ இதுல ₹10 இருக்குது. அந்த டிப்ஸ் கொடுத்த பொண்ணுக்கு ஒரு ₹2 தூக்கி வச்சிட்டேன். மிச்சம் இருக்கிறது அந்த போஸ்டர் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது, அந்த ரிலீஸ்க்கு எல்லாம் சரியா போடும். அதுக்கப்புறம் போன வெக்க முள்ள அவ்வளோ என்கொயரி. இது யாருன்னு தெரியல. ஹலோ ஹலோ, யாரு? குங்குமமா? இல்ல 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 இல்ல, ஹீரோ தமிழ்ல இல்ல, ஹிந்தி கிட்ட போறோம். ஆமா ஆமா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக், தீபிகா படுகோனி ஹீரோயினி. போன சைட்ல போடுறா, காசு கூட விட மாட்டானுங்க. அப்புறம் எப்படின்னா உஷாரா இருப்பிய. நீ யார்கிட்ட ஏமாந்த? மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிருவ. ஆமா, நீ யார்கிட்ட குஞ்ச? ஹலோ சார், இந்த தகவல் ஒரு 4-5 பெரிய அதிகாரிகளுக்கு மட்டும் தான் சார் தெரியும். சொல்லு. 10வது ஓவர் 13 ரன். நம்பி கட்டுங்க சார், நல்லா இருப்பீங்க சார். எனக்கு ஏதாவது பார்த்து கொடுங்க சார். சும்மாவா சொன்னாங்க எங்க ஊர் பக்கம் எவர் தீசுற போதில வாரே படுத்தாருன்னு. ஆனா சோகு சொல்லி அனுப்புற, ஃபேமிலியோட வந்துரு. ராரா ஒரு லேடிஸ் வேணும்டா. யோ, யார் யாரெல்லாம் எவ்வளவு செட்டில் பண்ணுவோம் பார்த்து எடுத்து கிளம்புங்க. தம்பி திருப்பி நாங்க தரோம். ஓகேவா? யாப்பா சாமி, கடனும் வேணாம், சாவகாசம் வேணாம், தயவு செஞ்சு கிளம்பு. என்னையா ஜாலியா காத்து வாங்கிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன கண்ணு, வேலைனா பார்த்து கொடுத்துட்டா கூட கடனை மட்டும் தான் அடிச்சிருக்க முடியும். ஆண்டவனா போது அள்ளி கொடுத்துட்டான். இனிமே ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணு. புத்தி எப்படி போது பாரு. ஓசில கடிச்சாலும் உழைச்சு சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும். 6 வண்டி வாங்கி தரேன், கால் டாக்ஸி கம்பெனி வச்சு நடத்து. ஆமா, நீ என்ன பண்ண போற? கல்யாண ஆர்டர் 2000 பேருக்கு சாப்பாடு, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? அட்டகாசமா பண்ணிடலாம் விடுங்க. சரி. வணக்கம் மேடம். வணக்கங்க. நான் கேபிள் சங்கர், பிளாகர், ரைட்டர், டைரக்டர். ஓ, சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டு அதை பத்தி எழுதுறதா என்னோட ஹாபி. அப்படியா? சாப்பாடு கடைன்னு ஒரு புக்கு கூட எழுதிருக்கானா பாருங்களேன். என்னுடைய 25 வருஷ அனுபவத்துல சொல்றேன், உலகத்திலே உங்க ஹோட்டல்ல மட்டும்தான் பாத்ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நடந்த ஐபிஎல்ல கேம்பிளிங் நடக்கலன்னு நம்புறோம். நடந்திருந்தாதான் ஆல்பர்ட் நாம கண்டுபிடிச்சிருப்போமே. ஆனா இந்த தயாளன் கேஸ்ல தான் அந்த கொலைகாரனை நாம இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சார், எப்பவுமே என்னோட தியரியை ஃபாலோ பண்ணுங்க சார். என்ன தியரி சார்? வெயிட் பண்ணோம் சார். இன்னும் எவ்வளவு நாள் சார் நம்ம வெயிட் பண்ணோம்? குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் சார். ஆனா வெயிட் பண்ணா நிச்சயமா கிடைப்பான். போலீஸுக்கே தண்ணி காட்டுறானுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் எடு. தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. இவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் தயாளன் மட்டும் எப்படி செத்தான்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அது கடவுளுக்கும் செத்து போன தயாளனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க அந்த விஷயத்த
யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்படியே சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் எந்த லாஸும் இல்லை. உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். என்னது கிவராஜ் ஃபிக்ஸிங் ஒத்துக்கிட்டானா? கனிஷ்காவை சப்ளை பண்ண போதுமா? சூப்பர். Don't waste time. Time is precious.